ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூ சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது எவ்ரிடே கம்யூனிகேஷன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளியராக பார்த்துடலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் பாருங்கள். அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பொதுவாகவே இங்கிலீஷில் இந்த காண்ட் அப்படிங்கிற வர வார்த்தை மாடல்ஸில் வரும், நமக்கு தெரியும். இந்த மாடல்ஸில் வர வார்த்தையை நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த V1 கூட யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் போட்டு நம்ம பேசிட்டு போயிடுவோம். ஓகே, ஆனால் இந்த மாடல் வேர்ப்ஸு ஒரு V1ம் அதற்கடுத்து ஒரு வேர்ப் கூட ஐஎன்ஜி ஃபார்மும் சேர்ந்து வந்தால் என்ன மீனிங் கன்வே பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு சில சமயங்களில் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா அது ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு முக்கியமான ஃப்ரேஸ். நம்ம நிறைய இடங்களில் தமிழில் வந்து சொல்கிற சென்டென்ஸுக்கு வேறு ஒரு இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கு நிகராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பேசுவோம். ஆனால் அதில் பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரேஸ் எது அப்படின்னா இந்த ஒரு ஃப்ரேஸ் தான். சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது நாம் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம், அது நமக்கு ஹேபிட்டாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை திடீர்னு யாராவது நிறுத்த சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி அதெல்லாம் என்னால் நிறுத்த முடியாது, அதெல்லாம் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? அவங்கள பார்க்காம என்னால் இருக்க முடியாது, டீ குடிக்காம என்னால் இருக்க முடியாது, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? அதற்கு தான் நாம் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, இப்போது இதில் 2 ஃப்ரேஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒன்று என்ன அப்படின்னா காண்ட் ஹெல்ப். ஓகே, ஒன்று காண்ட் ஹெல்ப். இந்த காண்ட் ஹெல்ப் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம் தவிர்க்க முடியாதது, அன்அவாய்டபிள் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஐயோ டே, அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது, ஏன்னா அது அன்அவாய்டபிள், போய்த்தான் ஆகணும். அப்போது அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு நாம் என்ன பண்ணிக்கலாம்? அன்அவாய்டபிள், தவிர்க்க முடியாத, ஓகே, தவிர்க்க இயலாத அந்த ஆக்ஷனுக்கு நாம் காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அன்அவாய்டபிள் அப்படின்னா தவிர்க்க இயலாத. அதே பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரேஸும் இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரியான மீனிங்கில் வரக்கூடியது தான். காண்ட் ஸ்டாப். ஓகே, காண்ட் ஸ்டாப் இது என்ன அப்படின்னா தடுக்க முடியாத. ஓகே, ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலில் ட்ரிங்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரங்க் கடை, அவங்ககிட்ட போயிட்டு குடிக்கிறது நிறுத்துங்க அப்படின்னா, தம்பி அதை என்னால் தடுக்க முடியாது, என்னால் அது எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டாப் பண்ண முடியாது அவங்களால. அந்த பர்டிகுலர் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் இந்த காண்ட் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தை போடுவோம். ஏன் அப்படின்னா அது அன்ஸ்டாப்பபிள். ஓகே, அன்ஸ்டாப்பபிள். தே ஆர் அனேபிள் டு குவிட் தட் ஆக்ஷன். தே ஆர் அனேபிள் டு குவிட் தட் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் அவங்களால என்ன பண்ண முடியாது? ஸ்டாப் பண்ண முடியாது, அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் என்னென்னா காண்ட் ஸ்டாப். ஓகே, 2 வார்த்தைகள் இருக்குது, காண்ட் ஹெல்ப் இருக்குது, காண்ட் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போது இந்த வார்த்தையை நாம் என்ன சிச்சுவேஷனில் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாயிரும். சரிங்களா? சரி, இந்த 2மே நீங்கள் எழுதினாலும் இதற்கு அடுத்து நீங்கள் போட வேண்டியது என்ன அப்படின்னா பாருங்கள், காண்ட்டு ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்டாப்பாக இருக்கலாம். இதற்கு அடுத்து வரக்கூடியது எந்த ஆக்ஷனை நம்மளால் தவிர்க்க முடியலையோ, எந்த ஆக்ஷனை நம்மளால் தடுக்க முடியலையோ அந்த ஆக்ஷனை நாம் ஐஎன்ஜி ஃபார்மில் போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, டீ குடிக்கிறத என்னால் தடுக்க முடியலை, டீ குடிக்கிறத என்னால் குவிட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்கே ட்ரிங்கிங்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். ஒரு சில ட்ரிங்க்னு அப்படியே போட்டுட்ருவாங்க, தப்பு. ட்ரிங்க் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, பார்க்குறத என்னால் தவிர்க்க முடியலை அப்படின்னா லுக்கிங்னு வந்துடணும், லுக் வரக்கூடாது, லுக்கிங். அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ காண்ட் ஹெல்ப் ட்ரிங்கிங், ஐ காண்ட் ஹெல்ப் லுக்கிங். இல்லையா, ஐ காண்ட் ஸ்டாப் ட்ரிங்கிங், ஐ காண்ட் ஸ்டாப் லுக்கிங். இந்த மாதிரி நாம் அந்த சென்டென்ஸை ஃப்ரேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. முன்னாடி நமக்கு யார் வேணும்? வழக்கம் போல் ஒரு சப்ஜெக்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதற்கடுத்து ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம எழுதிக்கலாம். புரியுதுங்களா? எதை வந்து ஸ்டாப் பண்ண முடியல? ஓகே, செய்த செயலை சொல்கிறோம், செய்கிற செயலை சொல்கிறோம். என்னது? குடிக்கிறது, பார்க்குறது. ஓகே, எதை குடிக்கிறது, யாரை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்ல, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா மீனிங் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ இந்த வேலையை என்னால் செய்யாமல் இருக்க முடியாதுப்பா, அதை ஸ்டாப் பண்ண என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? அந்த பர்டிகுலர் ஹேபிட்ஸுக்கு நாம் இந்த பர்டிகுலர் ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை பாருங்கள். சப்ஜெக்ட் வந்துடணும், காண்ட் அப்படிங்கிற வார்த்தை போட்டு அதற்கடுத்து ஹெல்ப் வேணுமா இல்லை ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தை வேணுமா நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு
அதற்கடுத்து வேர்பு கூட, அதுவும் V1 ஃபார்மேட்டில் ஐஎன்ஜி போட்டு நம்ம சென்டென்ஸில் போட்டுறணும். ஓகே, அதை தவிர வேறு என்னென்ன வார்த்தை இருக்கோ அதையும் நம்ம போட்டோம்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? பாருங்கள், அவருடைய மொக்க ஜோக்கிற்கு யாராலும் சிரிக்காமல் இருக்க முடியாது. அவரோட மொக்க ஜோக்குக்கு யாராலையும் சிரிக்காமல் இருக்க முடியாது. அன்அவாய்டபிள் திங். சரிங்களா? அதை வந்து தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இப்போ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா, பாருங்கள், இந்த சென்டென்ஸில் யார் அந்த வினையை செய்கிறார்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கணும், நாம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ஆக்ஷனை செய்கிறது யார், யாரால் சிரிக்காமல் இருக்க முடியல. ஏன்னா சிரிக்காமல் இருக்க முடியல அப்படிங்கிறது ஆக்ஷனு. அந்த சிரிக்காமல் இருக்க முடியாத அந்த சிச்சுவேஷனில் இருக்கவங்க யார், யாராலும். யாராலும், அப்போ யாராலையுமே என்ன பண்ண முடியாது, சிரிக்காமல் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாராலும். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு ஐடியாவை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த காண்ட் அப்படிங்கிற வார்த்தையே நெகட்டிவில் இருக்குது. ஓகே, அப்போ யாராலுமே அந்த விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் நம்ம நோபடி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்போ நோபடிங்கிற வார்த்தையை காண்ட் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணிங்கன்னா மீனிங் வராது, தப்பு. ஓகே, மீனிங் வராது. அப்போது நெகட்டிவில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முன்னாடி வர சப்ஜெக்டை யாராலும் அப்படின்னா எல்லாராலும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் மீனிங் வரும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே யாராலும் இருக்குது, அப்போ நோபடி காண்ட் அப்படின்னு சொன்னால் அது அர்த்தம் வராது. அப்போ நோபடிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா எவ்ரி ஒன். ஓகே, எவ்ரி ஒன். இப்போ பாருங்கள், எவ்ரி ஒன் என்ன பண்ண முடியாது, அவங்களால தவிர்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. அப்போ அதற்கான ஃப்ரேஸ் என்ன பாருங்கள், காண்ட் ஹெல்ப். ஓகே, எவ்ரி ஒன் காண்ட் ஹெல்ப். என்ன பண்ணுவது தவிர்க்க முடியாது அவங்களால, என்ன ஆக்ஷன் பண்ணுறது அவங்களால தவிர்க்க முடியாது. பாருங்கள், சிரிக்காமல் இருக்க முடியாது. அப்போ ரொம்ப சிம்பிள், லாஃப் அப்படிங்கிற வார்த்தை கூட ஐஎன்ஜி போட்டால் முடிஞ்சு போச்சு. பாருங்கள், எவ்ரி ஒன் காண்ட் ஹெல்ப் லாஃபிங். எவ்ரி ஒன் காண்ட் ஹெல்ப் லாஃபிங். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க யாராலையுமே சிரிக்காமல் இருக்க முடியாது. அவங்க யாராலையுமே சிரிக்காமல் இருக்க முடியாது. எப்போ அவரோட மொக்க ஜோக் இருக்குது. ரொம்ப சிம்பிள், அவரோட மொக்க ஜோக் அப்படின்னா அட் ஹிஸ் லேம் ஜோக்ஸ். லேம் ஜோக்ஸ். ஓகே, லேம் ஜோக்ஸ் அப்படின்னா ரொம்ப அவுடேட்டடானது, ஒரு அதில் சிரிப்பே வராது. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அந்த கேட்டு அவரோட முகத்திற்காக சிரிப்பாங்க. ஏதோ ஒரு மீனிங் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இல்லைனால வேடிக்கையான ஜோக் அப்படின்னா சில்லி ஜோக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, ஏதோ ஒரு ஜோக். பட் மொக்க ஜோக்குக்கு நம்ம லேம் ஜோக் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எவ்ரி ஒன் காண்ட் ஹெல்ப் லாஃபிங் அட் ஹிஸ் லேம் ஜோக்ஸ். எவ்ரி ஒன் காண்ட் ஹெல்ப் லாஃபிங் அட் ஹிஸ் லேம் ஜோக்ஸ். ஓகே, இந்த பேட்டர்னை நீங்கள் மறக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃப்ரேஸ். அந்த வேலையை செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னாலே நீங்கள் எடுத்துடணும். ஏன்னா இருக்க முடியாதுன்னு தான் சொல்கிறோம். அந்த முடியும் முடியாதுங்கிற வார்த்தைக்கே நம்ம கேன் குட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம காண்ட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். அந்த பாடலை கேட்கும் பொழுது என்னால் புன்னகைக்காமல் இருக்க முடியாது. அந்த பாட்டை கேட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் பண்ணிடுவேன். ஓகே, அந்த பாட்டை கேட்டாலே ஸ்மைல் பண்ணிடுவேன். இன்னொரு ஆங்கிளில் சொன்னால் அந்த பாட்டை கேட்கும்போது என்னால் ஸ்மைல் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், அந்த பாடலை கேட்கும் பொழுது என்னால் புன்னகைக்காமல் இருக்க முடியாது. யாரால் சிரிக்காமல் இருக்க முடியாது? அவரால். அப்போ அவர் தான் சப்ஜெக்ட். அப்படியே போட்டுடலாங்களா? பாருங்கள், என்னால். அப்போ என்னால் இருக்க முடியாது. ஐ காண்ட் ஹெல்ப். ஐ காண்ட் ஹெல்ப், இருக்க முடியாது. அப்போ காண்ட் ஹெல்ப் போட்டாச்சு. ரைட், ஐ காண்ட் ஹெல்ப். எதை செய்யாமல்? புன்னகைக்காமல். இந்த ஆக்ஷனை செய்யாமல் இருக்க முடியாது. ஓகே, புன்னகைக்காமல். அப்போது ஸ்மைலிங். ஓகே, ஸ்மைலிங். ஐ காண்ட் ஹெல்ப் ஸ்மைலிங். எப்போ? அந்த பாடலை கேட்கும் பொழுது. அந்த பாடலை கேட்கும் பொழுது. பாருங்கள், when I hear that song. ஓகே, பாருங்கள், I hear that song அப்படின்னா அந்த பாடலை கேட்கிறேன். ஓகே, I hear that song, அந்த பாடலை கேட்கிறேன். when I hear that song, அந்த பாடலை கேட்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம் மாறிடும். ஓகே, when I hear that song. அப்போது இந்த வென்னுக்கு அடுத்து யார் இருக்கா? நவுன் இருக்காங்க. நம்ம நார்மலாகவே கொஸ்டின் சென்டென்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்? when did you come, when are you coming. அந்த வென்னுக்கு அடுத்து ஆர் வரும், இல்லை அந்த வென்னுக்கு அடுத்து did do ஏதோ ஒன்று வரும். ஆனால் இங்கே வென்னுக்கு அடுத்து நவுன் தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஒரு ப்ரொனவுன் போட்டிருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா இந்த வென்னுக்கு அடுத்து ஒரு நவுன் வந்திருக்கு, இல்லாட்டி ஒரு ப்ரொனவுன் வந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பொழுது அப்படிங்கிற மீனிங்கில் மாறிடும். சரிங்களா? ஸோ ஐ ஹியர் தட் சாங், நான் அந்த பாடலை கேட்கிறேன். when I hear that song, அந்த பாடலை நான் கேட்கும் பொழுது அப்படிங்கிற அர்த்தத்தில் மாறிடும்.
சரிங்களா? பாருங்கள், I can't help smiling when I hear that song. I can't help smiling when I hear that song. When I hear my favorite song. என்னுடைய ஃபேவரட் சாங்கை கேட்கும்பொழுது என்னால் சிரிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த டோனில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நம்மளால் தவிர்க்க முடியாது. அதனால தான் ஹெல்ப்ங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், நாடகம் பார்க்கும்போது எங்கள் அம்மாவால் அழுகாமல் இருக்கவே முடியாது. நாடகம் அங்கே ஒரு எமோஷன் சீன் வந்துருச்சு அப்படின்னா இங்கே என்ன ஆகும், கண்ணீராறு ஓடிட்டுருக்கும் வீட்டுக்குள்ளே. ஓகே, அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இப்போது. ரைட், பாருங்கள், நாடகம் பார்க்கும் பொழுது எனது அம்மாவால் அழாமல் இருக்க முடியாது. யாரால் அழாமல் இருக்க முடியாது? நம்ம அம்மாவால். சரிங்களா? அப்போ நம்ம அம்மா தான் யார் இங்கே? நவுன். ஓகே, ஏன்னா அவங்களால தான் அழுகாமல் இருக்க முடியாது. எழுதி இல்லாமல் பாருங்கள், மை மதர் என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அப்போது காண்ட் ஹெல்ப், எதை செய்யாமல் இருக்க முடியாது? அழுகாமல் இருக்க முடியாது. அப்போ காண்ட் ஹெல்ப் க்ரையிங். ஓகே, பாருங்கள், மை மதர் காண்ட் ஹெல்ப் க்ரையிங். எப்போது? அதே மாதிரி தான் இங்கே வெண்ணுன்னு இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். அதே மாதிரி தான் பாருங்கள், நாடகம் பார்க்கும் பொழுதுன்னு இருக்குது. அங்கே என்ன இருக்குது? அந்த பாடலை கேட்கும் பொழுது. அப்போ இந்த பொழுதுங்கிற மீனிங் வந்துட்டாலே என்ன பண்ணிடணும்? அந்த வெண் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டு தான் ஆகணும். ஓகே, பாருங்கள், நாடகம் பார்க்கும் பொழுது. எப்போ எங்கள் அம்மாவால் அழுகாமல் இருக்க முடியாது? நாடகம் பார்க்கும் பொழுது. ரொம்ப சிம்பிள். வென் ஷீ வாட்சஸ் அ சீரியல். ஓகே, இல்லாட்டி ட்ராமா. கரெக்டு தான். பாருங்கள், மை மதர் காண்ட் ஹெல்ப் க்ரையிங் when she watches a serial. My mother can't help crying when she watches a serial. When she watches a drama, a play. இது வேணாலும் சொல்லிக்கலாம். ஈஸி தானுங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அவளை பார்க்காமல் அவனால் இருக்க முடியாது. யாரால் இருக்க முடியாது? இந்த இருக்க முடியாதுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அவனை பார்க்காமல், ஓகே, அவளை பார்க்காமல் அவனால் இருக்க முடியாது. அப்போ அவன் தான் சப்ஜெக்டு. ஸோ ஹீ அப்படியே போட்டுருங்க. ஹீ காண்ட் ஹெல்ப், பார்க்காமல், மேபி சந்திக்காமல், இல்லாட்டி கண்களால் பார்க்காமல், நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சந்திக்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறேன். ஓகே, மீட்டிங் ஹெர், அவ்வளோதான். ஹீ காண்ட் ஹெல்ப் மீட்டிங் ஹெர். ஹீ காண்ட் ஹெல்ப் மீட்டிங் ஹெர் அப்படின்னா அவளை மீட் பண்ணுறது ஒரு அன்அவாய்டபிள் திங் ஃபார் ஹிம். அதை வந்து ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு ஆக்ஷன் அவனுக்கு. பார்க்காமனாலும் இருக்க முடியாது. ஓகே, ஸோ ஹி காண்ட் ஹெல்ப் மீட்டிங் ஹெர். ஹி காண்ட் ஹெல்ப் மீட்டிங் ஹெர். ஓகே, அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை தான் பார்த்துட்டு வந்தோம். இப்போ ஸ்டாப்புக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம யாரை வச்சு பார்க்க போகிறோம்னா ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டாப் அப்படின்னாலே என்ன? அது தடுக்கிறது இல்லாட்டி நிறுத்துறது அப்படிங்கிற மீனிங் நம்ம சொன்னோம். சரிங்களா? அதனால எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நிறுத்த அப்படின்னு தான் வந்திருக்கும். பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த சென்டென்ஸில் என்ன இருந்துச்சு? இருக்க முடியாது அப்படின்னு படித்தோம். இது வந்து நிறுத்த முடியாது. இன்னொரு ஆங்கிள்லேயும் நீங்கள் மீனிங் எடுத்துக்கலாம். எப்படின்னா, புகைப்பிடிப்பதை அவர்களால் நிறுத்த முடியாதுன்னு இருக்கு, புகைப்பிடிப்பதை அவர்களால் நிறுத்த முடியலை, அதுவும் கரெக்டு தான். ஓகே, தமிழில் நம்ம எப்படி சொன்னாலும் மீனிங் ஒரே மீனிங் தான். இங்கிலீஷில் இந்த ரெண்டு மீனிங்க்கும் ஒரே சென்டென்ஸ் தான். நிறுத்த முடியாது, நிறுத்த முடியல, இதற்கு ஒரே டிரான்ஸ்லேஷன் தான் இங்கிலீஷில் இருக்குது. சரிங்களா? சரி, பாருங்கள், புகைப்பிடிப்பதை அவர்களால் நிறுத்த முடியாது, இல்லாட்டி அவங்களால் நிறுத்த முடியலை. யாரால்? அவர்களால். அப்போ அவங்க தான் யார்? சப்ஜெக்ட். அப்படியே எழுதுங்க. ஓகே, தே நிறுத்த முடியலை. அப்போது காண்ட் ஸ்டாப். ஹெல்ப் வரக்கூடாது, நம்ம மாற்றிட்டோம். காண்ட் ஸ்டாப். ஓகே, எதை? புகைப்பிடிப்பதை. அப்போ ரொம்ப சிம்பிள், ஸ்மோக்கிங். ஓகே, ஸ்மோக்கிங். இப்போ நீங்கள் நிறைய இடத்துல கவனிச்சிருப்பீங்க, ஒரு V1 ஃபார்மெட்டுக்கு அடுத்து உடனே ING ஃபார்ம் வந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு ஜெரண்ட் ஃபார்ம் வந்திருக்கும். அது எங்கெங்கே வந்திருக்கும் அப்படிங்கிறது இவ்வளோ நாள் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு பாருங்கள். எப்போ இருந்தாலும் அது காண்டோ என்னமோ, ஆனால் அதற்கடுத்து V1 தானே வந்திருக்கு. V1 அதற்கடுத்து ஒரு ஜெரண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி ஃபார்மெட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். பாருங்கள், they can't stop smoking. they can't stop smoking. அவர்களால் புகைப்பிடிப்பதை நிறுத்த முடியாது. அவர்களால் புகைப்பிடிப்பதை நிறுத்த முடியவில்லை. ஓகே, அடுத்து, தினமும் சண்டையிடுவதை என்னால் நிறுத்த முடியாது, இல்லாட்டி தினமும் சண்டையிடுவதை என்னால் நிறுத்த முடியல. எல்லா நாளும் ஃபைட் வந்துகிட்டே இருக்குது, என்னால் சண்டை போடாமல் இருக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். பாருங்கள், யாரால்? என்னால். அப்போது ஐ காண்ட். ஓகே, ஐ காண்ட் நிறுத்த தானே முடியல, அப்போ ஸ்டாப்.
எதை நிறுத்த முடியல? சண்டையிடுவதை. அப்போ ஃபைட்டிங். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், ஐ கான்ட் ஸ்டாப் ஃபைட்டிங், என்னால் சண்டையிடுவதை நிறுத்த முடியவில்லை. எப்போ? தினமும். இப்போ எவ்ரிடே. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஐ கான்ட் ஸ்டாப் ஃபைட்டிங் எவ்ரிடே. ஐ கான்ட் ஸ்டாப் ஃபைட்டிங் எவ்ரிடே. இது வரைக்கும் சிம்பிளாக வந்துடும், டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். ஐ கான்ட் ஸ்டாப், ஐ கான்ட் ஹெல்ப் அப்படிலாம் சொல்லிடலாம். அதற்கடுத்து உடனே ஐஎன்ஜி ஃபார்மை போட்டுறணும். சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இதை தெரிஞ்சாதான் நீங்கள் காமெண்ட்டில் கரெக்டான ஆன்சர்ஸ் போட முடியும். இல்லாட்டி இங்கே என்ன போடுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் போடாமல் V1 போட்டுருவீங்க, இல்லாட்டி இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் போட்டுருவீங்க. அப்படி போட்டால் தப்பு, பேட்டர்னை மாற்றக்கூடாது. அதனால் நல்லா கவனிக்கணும் எப்படி அது வந்து பேட்டர்னில் உட்காருது அப்படின்ட்டு. சரிங்களா? பாருங்கள், ஐ கான்ட் ஸ்டாப் ஃபைட்டிங் எவ்ரிடே, என்னால் தினமும் சண்டை போடாமல் இருக்க முடியாது, இருக்க முடியலை. ரெண்டுத்துக்குமே கரெக்டான அர்த்தம் தான். ஓகே, நகம் கடிப்பதை அவளால் நிறுத்த முடியாது. நகம் கடிக்கிறத அவளால் நிறுத்த முடியாது. சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அவளால் அந்த வேலையை நிறுத்த முடியலை. அப்போ அவள் தான் இங்கே சப்ஜெக்ட். ஓகே, ஷீ கான்ட் ஸ்டாப். ஓகே, நகம் கடிக்கிறதுக்கு அப்போது நகம் கடித்தல், பைட்டிங். ஓகே, பைட்டிங் ஹெர் நெயில்ஸ். ஓகே, அவளுடைய நகம். வெறும் நெயில்ஸ்ன்னு சொன்னீங்களா, யாரோட நகம் தெரியாமல் போயிடும். ஓகே, இப்போ சும்மா அந்த ஹெர் அப்படின்னு போடலன்னு வச்சுக்கோங்களேன், யாரோட நகம்? பக்கத்தில் இருக்கவங்க அதை பிடிச்சி கடிக்கிற மாதிரி அர்த்தத்தில் போயிடும். அதனால் ஹெர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுடலாம், கொஞ்சம் பக்காவாக இருக்கும். சரிங்களா? ஷி கான்ட் ஸ்டாப் பைட்டிங் ஹெர் நெயில்ஸ். ஷி கான்ட் ஸ்டாப் பைட்டிங் ஹெர் நெயில்ஸ். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஷி கான்ட் ஸ்டாப் பைட்டிங் ஹெர் நெயில்ஸ். அவளால் அவளோட நகத்தை கடிக்காமல் இருக்க முடியாது. ஓகே, ஏதாவது டென்ஷனால என்ன பண்ணிடுவான்? நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிடும். அவளால் நகத்தை கடிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, என்னால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது நிறுத்த முடியலை, நிறுத்த முடியாது. ரெண்டுமே ஒரே அர்த்தத்தில் தான் வருது. ஸோ என்னால் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்த முடியாது. யாரால்? என்னால். அப்போது ஐ. ஓகே, ஐ கான்ட் ஸ்டாப். ஓகே, உங்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கிறேன். அப்போது நான் செய்யும் வேலை என்னவாக இருக்கிறது? கற்றுக் கொடுத்தல். அப்போ டீச்சிங். ஓகே, யாருக்கு? உங்களுக்கு. அப்போது அவ்வளோதான், யூன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஐ கான்ட் ஸ்டாப் டீச்சிங் யூ. தமிழில் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது, 7 அடிக்கு இருக்குது பாருங்கள் தமிழில் இருக்க சென்டென்ஸ். இங்கிலீஷில் சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம். ஏன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, பாருங்கள், என்னால் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்த முடியாது. ஐ கான்ட் ஸ்டாப் டீச்சிங் யூ. ஐ கான்ட் ஸ்டாப் டீச்சிங் யூ. ஓகே, என்னால் உங்களுக்கு டீச் பண்ணாமல் இருக்க முடியாது. ஐ கான்ட் ஹெல்ப் டீச்சிங் யூ. ஐ கான்ட் ஹெல்ப் டீச்சிங் யூ. ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், மற்றவர்களை போட்டு கொடுப்பதை அவனால் நிறுத்த முடியாது. மற்றவங்களை போட்டு கொடுக்கறத அவனால் நிறுத்த முடியல, மற்றவங்களை போட்டு கொடுக்கறத அவனால் நிறுத்த முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், யாரால்? அவனால். அப்போ ரொம்ப சிம்பிள். ஹீ கான்ட் ஸ்டாப். இந்த போட்டு கொடுக்கறது அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஓகே, என்ன அப்படின்னா, மற்றவங்கள போட்டு கொடுக்குறதுனா துரோகம் பண்ணுறது, ஓகே, முதுகுல குத்துறது, இந்த மாதிரி மீனிங் தான். ஏன்னா நம்மளை நம்பினவங்கள தான் நம்ம போட்டு கொடுக்குறோம். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே பேக் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். அப்போது பேக் ஸ்டாப் அப்படிங்கிறத அந்த வேர்பை எடுத்துக்கிட்டோம்னா ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும். அப்போ ரொம்ப சிம்பிள். ஹீ கான்ட் ஸ்டாப் பேக் ஸ்டாபிங். ஓகே, பேக் ஸ்டாபிங் யாரை? மற்றவங்களை. அப்போ அதர்ஸ். ஓகே, பாருங்கள், ஹீ கான்ட் ஸ்டாப் பேக் ஸ்டாபிங் அதர்ஸ். ஹீ கான்ட் ஸ்டாப் பேக் ஸ்டாபிங் அதர்ஸ். அவனால் மற்றவங்களை போட்டு கொடுக்கறத நிறுத்த முடியாது. போட்டு கொடுக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னா ஹீ கான்ட் ஹெல்ப் பேக் ஸ்டாபிங் அதர்ஸ். ஹீ கான்ட் ஹெல்ப் பேக் ஸ்டாபிங் அதர்ஸ். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். என்னால் அந்த இடத்துல உட்காராமல் இருக்க முடியாது, என்னால் அந்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடியாது, ஓகே, அவகிட்ட பேசுகிறது என்னால் நிறுத்த முடியல, அந்த படத்தை பார்க்குறதுனால நிறுத்த முடியல, ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கேன் அதை என்னால் நிறுத்த முடியல. ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கணும். வேறு வார்த்தைகளை போட்டு தப்பு பண்ணுறத விட தெரிஞ்ச ஃப்ரேஸை வச்சு ஈஸியாக சொல்லி பார்க்கணும். சரிங்களா? புரிஞ்சுதா? அப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்தை நம்மளால் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? அங்கே காண்ட் ஹெல்ப்ங்கிற வார்த்தை போட்டு யூஸ் பண்ணலாம். அதை நம்மளால் நிறுத்த முடியல அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? காண்ட் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தானே? இதற்கான ஹோம்ஒர்க் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். பிரியாணி சாப்பிடுவதை என்னால் நிறுத்த முடியாது. இப்போது நான் பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன், இந்த டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். என்ன டவுட் அப்படின்னா, பிரியாணி சாப்பிட்றது என்னால் நிறுத்த முடியாது அப்படின்னா ஐ கான்ட் ஈட் பிரியாணி சொல்லலாம்ல, கரெக்டு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஐ காண்ட் ஈட் பிரியாணி அப்படின்னா என்னால் பிரியாணி சாப்பிட முடியாதுன்னு தான் அர்த்தம். என்னால் பிரியாணி சாப்பிட முடியாது. ஆனால் இங்கே இருக்க சென்டென்ஸ் என்ன? பிரியாணி சாப்பிட்றது என்னால் நிறுத்த முடியாது. அப்போ அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பிரியாணி என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு ஆக்ஷனை மட்டும்தான் பற்றி பேசுகிறீங்க. என்ன ஆக்ஷன்? உங்களால் சாப்பிட முடியாது, அவ்வளோதான். நாம் இங்கே என்ன பேசுகிறோன்னா, பிரியாணி சாப்பிடுவதை என்னால் நிறுத்த முடியாது. பிரியாணி சாப்பிட்றது ஒரு ஆக்ஷன், நிறுத்துறது ஒரு ஆக்ஷன். அப்போ 2 ஆக்ஷனை நம்ம இங்கே பேசுகிறோம். புரியுதுங்களா? 2 ஆக்ஷனை நம்ம இங்கே பேசுகிறோம். அதனால காண்ட் ஹெல்ப் அப்படிங்கிற வார்த்தையோ இல்லாட்டி காண்ட் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தையோ போட்டோம் அப்படின்னா அங்கே நம்ம 2 ஆக்ஷனை பற்றி பேசுகிறோன்னு அர்த்தம். வெறும் காண்ட்டை மட்டும் போட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஒரே ஒரு ஆக்ஷன், அது சிம்பிள் ஆக்ஷன் தான். புரிஞ்சதில்லை? இந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாது, அதற்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, செகண்ட் பாருங்கள். இசை வகுப்பிற்கு எனது மகளால் போகாமல் இருக்க முடியல இல்லாட்டி இருக்க முடியாது. பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது வாந்தி எடுக்கிறத அவனால் நிறுத்தவே முடியல இல்லாட்டி அவனால் நிறுத்தவே முடியாது. எப்படி வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது என்ன சென்டென்ஸ்னு கரெக்டாக ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. எனது அப்பாவால் உழைக்காமல் இருக்க முடியாது. எங்கள் அப்பாவால் வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. சரி, இதில் கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இது எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட்டில் இருக்கிற கான்செப்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ போயிடாதீங்க. ஓகே. மாடல்ஸ் வந்துருச்சு. இதெல்லாமே மாடல் வேர்பு தான். மாடல் வேர்பில் ப்ரெசென்ட்டில் வரக்கூடிய அந்த ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பாஸ்ட்டையோ ஃப்யூச்சரோ போட்டுற வேண்டாம். போட்டால் தப்பு வரும். சரிங்களா? ரைட். ஸோ இதற்கான ஆன்சர்ஸை காமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேவ் பண்ணி வச்சுட்டு அடிக்கடி திரும்பி பாருங்கள். ஓகே. அண்ட் இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.